ஹை ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் பன்ரோட்டில் இருக்கார். அவர்கிட்ட நான் பலாப்பழம் கேட்டிருந்தேன். அவரும் பார்த்தீங்கன்னா பன்ரோட்டிலேருந்து பலாப்பழம் வாங்கியிருந்தாருங்க. உண்மையாகவே இந்த பன்ரோட்டி பலாப்பழம் எப்போவுமே டேஸ்ட் வைஸ் சொல்கிறோம், செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் பன்ரோட்டி பலாப்பழம் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் வாங்கி வந்தோடனே பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் பிரித்தார். செம்ம டைட்டாக இருந்ததுங்க. அவரே மட்டும் தாங்க பிரித்தார். நாங்களும் போட்டி போட்டு பிரிங்கண்ணான்னு சொல்லிட்டு அவரை என்கரேஜ் பண்ணியிருந்தோம். நல்லா டைட்டாக வச்சு ஃபுல்லாகவே பிரிச்சிட்டாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம எல்லோ கலராக இருந்தது. கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா பழுத்து போயிருந்தது. அதனால தான் உங்களுக்கு நைட்டே நாங்கள் பிரித்து என்ன பண்ணிட்டோம், வீடியோ எடுத்துட்டோம். பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மெல்லு, நல்ல எல்லோ கலரில் இருந்தது. பார்க்கவே எனக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், இருடா நான் வெட்டி தரேன்னு சொல்லிவிட்டு அது நல்லா ஒரு எண்ணெயை நல்லா பூசிட்டார். ஏன்னா கையில் பிசு பிசுன்னு விட்டோம். ஸோ அது என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, மேலே இருக்கிற தேவையில்லாதது எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்க உங்களுக்கு நிறைய இருக்கிற மாரி இருக்குங்க. அதுக்கப்புறமா அதில் இருக்கிற லீவ்ஸு வெட்ட பார்த்திங்கன்னா சின்னதாக பால் மாரி வர ஆரம்பிச்சது. அதனால் நீ கை வைக்காதரா, நான் உனக்கு பிரித்து தரேன்னு சொல்லிட்டாரு. அவர் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற தேவையில்லாத எல்லா லீவ்ஸும் என்ன பண்ணிட்டாரு, எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா என் கையில் கொடுத்தாரு. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பீஸ் தான் வந்த மாதிரி இருந்தது. பார்க்க நிறைய இருந்த மாதிரி இருந்தது. பட் பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது ஒரு ஒன்றுத்துலேயே கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பார்க்க செம்ம சூப்பராக இருந்தது. டேஸ்ட் வைஸும் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். நல்ல எல்லோ கலராக இருந்தது. அதில் இருக்கிற கொட்டையை தூக்கி போட்டுட்டு எடுத்து சாப்பிடும்போது சான்ஸே இல்லைங்க. பன்ரோட்டி பலாப்பழம் தாங்க, சான்ஸே இல்லை. அதுக்கப்புறமா எங்கள் அக்கா கிட்டே நான் இதை ஜூஸ் போட சொல்லியிருந்தேன். அதாவது மில்க் ஷேக் மாரி எனக்கு பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தேன். அவங்கள இருடா வெயிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு மில்க் ஷேக்கு என்ன பண்ணிட்டாரு, ஜஸ்ட்டு சிம்பிளுங்க, ரொம்ப ஒர்க்கே இல்லைங்க. வெறும் இந்த ஜாக் ஃப்ரூட் பலாப்பழத்தை எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் எனக்கு தேவையான அளவுக்கு நம்ம மில்க் சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு ஆள் தான் குடிக்க போகிறதுனால ஒரு கப்பு பார்த்தீங்கன்னா பாலை என்ன பண்ணிட்டாங்க, ஆட் பண்ணிட்டாங்க. ஜாக் ஃப்ரூட்டையே கட் பண்ணதை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 5லேருந்து 6 பீஸ் தான் போட்டிருந்தாங்க. ஒரு கப்பு பால் என்ன பண்ணிட்டாங்க, அதில் ஆட் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா இது இப்படியே நீங்கள் மில்க் ஷேக்கை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, சுகருக்கு மட்டும் அந்த டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சுகர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலி இதை என்ன பண்ணிட்டாங்க, கூட கொஞ்சம் வாட்டர் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா 2 முறை 5 முறை அந்த திக்னஸ் வர வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க, ஷேக் பண்ணாங்க. நீங்கள் நல்லா மிக்சியில் ஒரு 3 or 4 டைம்ஸ்க்கு மேலே நல்லா ஷேக் பண்ணிங்கனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக் ஃப்ரூட் மில்க் ஷேக் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அவங்களே எங்கள் அக்கா என் கையில் கொடுத்தாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்கள் யாராவது இருந்தால் மறக்காமல் ஜாக் ஃப்ரூட் ஜூஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ஜாக் ஃப்ரூட் மில்க் ஷேக் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டுங்க, சான்ஸே இல்லை. உண்மையே செம்ம சூப்பராக இருந்தது. லைக் பண்ணுங்கள், ஷேர் இதே போல் வீடியோ வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை டாடா.